ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சைட் டிஷ்ஷு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. 2 தக்காளியை மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சன்னாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 6 விசில் வந்துடுச்சு. விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.